ஒரு மனதாக கட்டு தவத்தில் அமர்ந்து வரங்களை பெற வேண்டும். பூஜைக்கு தெரியவில்லை. இமாச்சலம் வந்திருக்கிறோம். கட்டு தவத்தில் அமர்ந்து அலங்களை பெற வேண்டும். இங்க சொல்லுங்க. நாரதர் உரைத்த வண்ணம் வந்திருக்கிறோம். இந்த இமயமலைச்சாரல் அவனே அவனே என்பதை விட சிவனே சிவனே என்று வணங்க வேண்டும். ஆண்டவனுக்கு மாலைங்க. ஏய் முதல்ல மாலை வச்சுக்கிற போடாங்க போடா மாலை எடுத்தா அப்புறம் பெரிய பாளையத்தம்மா தாயே நீ தேரு மேல உக்காந்துக்கிறியோ லீவ் போட்டு எங்கன்னா ஏறி வேலைக்கு கிளம்பி நாங்க தெரியாத வந்துக்கிறோம். இவன் இருப்பானா கூடுவான். மாலை போட்டு என்ன அடையுது என்ன அடையுது பாவாடை மாலை போட்டு பிள்ளையார் தாயே மாரியாத்தா அப்பா என்ன மாத்தி பண்றது நேது வந்தது பிள்ளையாருக்கு மாரியாத்தா தான் போனோம். தாய் 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 அட நாய் 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 மாலை போடு. ஓம் நமச்சிவாய நமகே. வரங்களை பெற வேண்டும். ஓ நமச்சிவாய நமகே. ஈசா ஜெகதீசா ஈசா ஜெகதீசா இணையாளோ பரமேசா
பக்தரே கலக்கட்டாசூரா, நீ வணங்கக்கூடிய முக்கண் படைத்த ஈசன் ஜோதி வடிவமாக காட்சி தருகிறேன். கண்விழித்தப்பா. ஓம் நமச்சிவாய நமகே. என்ன ஒரு திருக்காட்சி! நீலகண்டா, சடையாண்டியே, கங்காதரா, உன்னையே நினைத்து இந்த இமாச்சல சாரத்தில் வணங்குகிறேனே. இப்போதான் என் மீது உங்களுக்கு கருணை வந்ததா? பக்தரே, இரவென்றும் பாராமல் பகலென்றும் பாராமல் இந்த சிவத்தையே துதித்திருக்கிறார். உன் தபத்துக்கு மெச்சினேன். என்ன வர வேண்டும் கேள், தடையில்லாமல் தருகிறேன். உண்மையாக சாகாவரம் வேகாவுடல். பக்தரே கடல் கண்டாசூரா, பிறப்பு ஒன்று இருக்குமே, ஆனால் பிறந்தவர்கள் இந்த மண்ணிலே இறந்துதான் ஆக வேண்டும். இதை விடுத்து வேறு வரம் கேள், தடையில்லாமல் தருகிறேன். இந்த பூமியில் மறைந்து கிடக்கிறது 7 கோடி மந்திர மாயாஜாலங்கள். இந்திரஜாலம், தந்திரஜாலம், மாயாஜாலம், மயாந்திரஜாலம். கூடு விட்டு கூடு பாய்வது, ஓடி வைத்த ஓடி எடுத்த அப்படிப்பட்ட வரங்கள் எனக்கு வேண்டும் சுவாமி. வேதத்தின் அடிப்படையிலே 4வது வேதமாக விளங்கக்கூடிய அதர்வன வேதத்தை மையமாக கொண்டு இந்த பூமியிலே மறைந்திருக்கும் மாயாஜாலம், மந்திரஜாலம், மகேந்திரஜாலம், இந்திரஜாலம், கூடு விட்டு கூடு பாய்வது, மோடி வைப்பது, மோடி எடுப்பது, மலையாள மாந்திரிகம் உனக்கு வரமாக தேவை. அவ்வளவுதானே. இந்த சிவத்தை துதித்ததா நீ கேட்ட வரத்தை அள்ளி தருகிறேன். ஓம் நமச்சிவாய நமக. வரங்களை அள்ளி கொடுத்து விட்டார். மாயாஜாலம், மந்திரஜாலம், மகேந்திரஜாலம், இந்திரஜாலம் அனைத்து வரங்களை பெற்றிருக்கிறார். ஆனால் ஒன்று, கத்தியை தீட்டக்கூடாது, நமது புத்தியை தீட்ட வேண்டும். அன்று சூர சம்மாரம் செய்து அந்த முருகனுக்கு பெண் கொடுத்தவன் யார்? அந்த தேவேந்திரனை கொண்டு அவன் உதிரத்தை கொண்டு வந்து இறந்த என் தாயாருக்கு செய்ய வேண்டும்.
என்ன பண்ண போறியோ? அவுட்டு தலைவா பட்டாசு ஒண்ணு இல்ல நீ ஒண்ணும் பயப்படாதா அது சின்ன புரியவாளா பாத்தீங்களா உங்களுக்கே பட்டாசு அடே மாமே என்ன விளம்பரம் காமிப்பீங்க
பூஜைக்கு மலர்மாலை கொண்டு வர சென்ற நாட்டிய மாதர்கள் இன்னும் இன்னும் வரவில்லையே பார்க்கலாம். பேச வேண்டும் என்று மரியாதை பெரிய கதை வந்து கேக்குறாங்க. நீங்க கை தட்டி சிரிக்கணும், டான்ஸ் வந்து கேக்குறீங்க. எப்படி தான் காட்ட ஆடுறது? ஒரு நேரத்தில் ஆயுதத்துக்கு பயந்து கடலுக்கு அப்பா பயந்து வாழக்கூடிய ஒரு பேடி சொல்கிறேன் புறப்பட எனது கோட்டைக்கு நான் அடிமையாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நான் யாரு, எப்படிப்பட்டவன்? தேவர்க்கெல்லாம் என்ன அருமையா சோதனை எத்தனையோ அசுரங்களை மதம் கொண்டு வஜ்ராத்தால் கொண்டு தலைவன் ஏன் என்ன காரணம்? தாயதை கொள்வதற்கு இவ்வளவு ஒரு காரணம் தான். தாயாரிகள் நினைத்தது என்ன தாயிலும் தேவர்களை வென்று தேவப்பொருள் அடைய தலைவா ஆட உங்களை அழைத்து விட்டது என்ன உன்னை வெட்ட தெரிந்தால் தேவலோகத்தை ஆண்டு வந்தார் எத்தனையோ அசுரர்களை என் கருத்து கதை வரலன்னு சொல்றீங்க, அப்புறம் பேசுறீங்க. இந்த தேவ பட்டத்தை இருந்து நிராயுதபாணியாக நிற்கின்றன. என்ன செய்வது? தேவர்கள் அனைவரும் அடிமையாகி விட்டார்கள். அந்த கடல் கண்ட அசுரர்கள் அழிய வேண்டும்.
தேவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் தான் தக்கது. ஒன்றுதல தலைவா, இந்த தேவ பதவியை மீண்டும் அடைய வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? 30 தேவர்கள், 47 ரிஷிகள், 8 அனைத்து தேவர்களை ஒன்று கூட்டி மகா புருஷத்தை யாரும் நடத்தினா கடகண்டா சூழல் வழிகளுக்கு அப்படியே செய்து போகின்றார். இருந்த போதிலும் அந்த பௌத்திர முனிவருக்கும் 4 ஒன்றுக்கு ஒரு முனிவர் சென்று பணிவிடை வேலை செய்வது நடக்கும். இன்று என்னுடைய கடமை நேரம் கடந்துவிட்டது. முனிவரை சந்திக்க வேண்டும். என்னுடைய ஆசிரமத்திலே சிவனை கோரி தவம் செய்து வாழ்ந்து வருகிறேன். பொழுதோ பிறந்து விட்டது. பொழுது போவதற்கு முன்பே எனக்கு பணிவுடன் வேலை செய்வது வழக்கம் தேவர்கள். இன்றோ சூரியன் உதயமாகிவிட்டால் யாரும் எனக்கு பணிவுடன் வேலை செய்ய வரவில்லை. எந்த காரணமும் தெரியவில்லை. பார்க்கிறேன். எனக்கு பணிவிட வேலை செய்வது கோபத்தில் சிறந்தவன் யார்? அந்த நூர்வாசனே எனக்கு பணிவிட வேலை. யாராவது தவறு செய்தால் அந்த பொண்ணுலக தலைவனும் அனைத்து முடிவுகளை ஒன்று
விட்டு ஒன்று விட்டு. மகா பிரசன்னத்தை மகா பிரசன்ன வேள்வியில் இருந்த போகிறேடா. பார்த்தா? நீ உரைக்கின்ற வார்த்தை வித்தியிடம் வித்தியாக இருக்கிறது. ஆமா, நீ ஆக நினைத்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தலைமை தாக்குவது அந்த தலைமை தாக்கக்கூடியவர் யார்? யார் தெரியுமா சுவாமி? அந்த முக்கள் படைத்த பலவன் ஈசன் தான் தலைமை என்ன? உங்கள் வெற்றி அதை ஈஸ்வரன் தலைமை தாக்கப் போகிறார். அவரை வைத்தால் இந்த தேவை என்கிறார். வேலை நடத்த போகிறார். மகா பிரசன்ன வேள்வி நடத்த போகிறானா? என் ஆணவம், என் அகந்தை, சாபத்தை வெற்றி உடலெல்லாம் 1000 கோடியாக போய் சாபத்தை வெற்றான். அவன் என்னை மதிக்காமல் எனக்கு அழைத்து உழைக்காமல் அந்த சிவனை வைத்து வேள்வி செய்ய போகிறானா? தேவை இந்திரன் செய்கின்ற யாகத்திற்கு அந்த ஈசன் சென்றால் தானே யாக ஈடேறும். அவர் போகாமல் உழைத்து விட்டால் அப்பொழுது அவர் போகிறேன் அந்த பிரபலை சந்திக்கிறேன். தேவை இந்திரன் செய்கின்ற யாகத்திற்கு போகக்கூடாது என்று நானே கட்டளையிட்டு வந்தேன். அனைத்து தேவர்களை ஒன்று கூட்டி மகா பிரசன்ன வேள்வி நடத்த போகின்றார். தலைமை பொறுப்போ ஈசன். ஆனால் அந்த ஈசன் போகா வண்ணு தடுக்க போகின்றார். இந்த யாகம் நடக்குமோ நடக்காது. ஆகிய 14 லோகங்களை படைத்து சரம் அசுரம் என 2 வகையாக பிரித்து அண்டசம், ரூபசம், உற்பசம், சராயசம் என்று சொல்லக்கூடிய 4 வகை 7 வகை தோற்றம் 80 ஜீவ கோடிகளையும் படைத்து அஜீவ கோடிக்குள்ளே உள்ளம் புறமும் நிறைந்து பசு என்பது உயிர், பதி என்பது கடவுள், ஆணவம் என்பது கண்மம், மாயை என்பது பாசம். அப்பாசத்தை அழித்தால் இந்த ஆண்டவனை அறியலாம் என்ற சித்தாந்தத்தை விளக்கி பிறப்பு இறப்பு என்பதை முறையாக்கி வெள்ளியங்கிரி வேந்தனாய் அன்னை காவல் புரிய ஈசன் கையிலை இருந்தாலும் என் மனைவி பார்வதாவை காண வேண்டுமே. கண்ணே பார்வதா,
ஆடுகிறான் நாடு எல்லையிலே நான் பாட வந்தேன் அவன் எல்லையிலே தந்தையும் தாயை போல் அவன் இருப்பான் தந்தையும் தாயும் அவனுக்கு இல்லையே அண்ணா தொடங்கி என்னால் வரையோ இந்த கைலிங்கிரி ஆளக்கூடிய ஈசன் பரமேஸ்வரன் ஜெகதீஸ்வரன் அவருடைய இடபாகத்தில் இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரி பல நாமதங்களை படுத்தி எவ்வளவு ஒரு குறைகளும் நம்ம நாட்டுக்குள் வருகின்றேன். இருந்தாலும் சுவாமியை பார்த்து அவருடைய பாதத்தை வணங்கிவிட்டு விடுவா. சுவாமி அமர்ந்து பார்க்கலாம். கண்ணீர் பாதவா ஜெகதீஸ்வரா சுவாமி ஆதிகண்டம் எல்லாம் அருட்பெருஞ்சோதியே ஆண்டவனே அருள்வா அருள்வா சிவமே
அல்லாத பாட்டெல்லாம் திருப்பாட்டு அம்பலவானதும் திருக்கூத்து ஆதியந்தம் எல்லா அருள் பெரும் ஜோதி ஆண்டவனே அருள்வாய் பரமேஸ்வரா, தங்களுடைய இடபாகத்தில் இந்த உமா பார்வதவை மனதார வாழ்த்து. உமையவளே, என் உள்ளம் கவர்ந்த மலைமகளே, என்றுமே நீ நலமோடு இருக்க வேண்டும், வாழ்க வாழ்க என்று. பார்வதா, என்ன இது ஆச்சரியம்! அன்று பூத்த செந்தாமரை மலர் போல் இருக்க வேண்டிய உன்னுடைய முகமோ இன்று வாடி வதங்கிருக்கின்றது. என்ன காரணம்? சுவாமி, இன்றும் இல்லாமல் இன்று என்னுடைய மனதில் பெருத்து சந்தேகம் எழுந்துள்ளது. என்ன சந்தேகம் அது? சுவாமி, ஒரு குடும்பத்தில் மனைவிக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அதை தீர்த்து வைப்பது யாருடைய கடமை? அதை தீர்த்து வைப்பது கணவனின் கடமை. அதை கணவருக்கு ஏற்பட்டால் மனைவியின் கடமை. சுவாமி, என்றும் இல்லாமல் இன்று என்னுடைய மனதில் பெருத்த சந்தேகம் என்று உரைத்தேனே, அது யாது தெரியுமா? என்ன சந்தேகம் அது? சுவாமி, அனுதினமும் உங்கள் தொழில் அது கடமை என்ன? பார்வதா, புரியாததா உனக்கு தெரியாததா? அனைத்து ஜீவராசிகளுக்கும் படி அளப்பதுதானே எனது தொழில். அதில் என்ன உனக்கு சந்தேகம் வந்து விட்டது? அந்த படிகளப்பில் தான் எனக்கு பெருத்த சந்தேகமே எழுந்துள்ளது. அதில் உனக்கு சந்தேகம் வந்து விட்டதா? என்ன சந்தேகம் அது? சுவாமி, நீங்களே அறியாமை, தங்களுக்கு தெரியாமை இது தெரிகிறது. இந்த தங்க பேழையில் ஒரு சிறிய ஜீவனை எடுத்து வைத்திருக்கின்றேன். இந்த ஜீவனுக்கு இந்த உமா மகேஸ்வரன் படிகளுக்கு விளைகின்றேன். இந்த பார்வதா நான் உரைக்கின்றேன். பார்வதா, என்ன வந்து விட்டாய்? நான் ஒரு ஜீவராசிக்கு படி அளிக்கவில்லையா? கல்லிலே இருக்கும் தேரைக்கும் கருவிலே இருக்கும் சிசுவிற்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நான் படி அளித்து விட்டேன். அப்பதற்கு என் மீது உனக்கு சந்தேகம் வந்து விட்டது. அந்த ஜீவராசிக்கு நான் பரியளந்திருக்கேன் என்று நான் உரைக்கின்றேன். நிச்சயமாக தங்களால் இந்த ஜீவனுக்கு பரியளந்திருக்க முடியாது. ஏனென்றால் தங்களுக்கு தெரியாமல் தான் ஜீவனை பிடித்து இந்த பேழையில் அறுத்து வைத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது தங்களால் எப்படி இந்த ஜீவனுக்கு பரியளந்திருக்க முடியும்? நிச்சயமாக முடியவே முடியாது. பார்வதா, என் மீது உனக்கு சந்தேகம் வந்து விட்டது. அப்படியானால் அந்த பேழையை திறந்து பார்க்கலாம். அப்படியா? ஓம் நமச்சிவாய நமக. சுவாமி, சற்று நேரத்தில் சிந்தையை பார்வதா, நீ அழைத்து வைத்திருக்கும் ஜீவராசிக்கு ஒரு சிறிய பச்சை கும்பை போட்டு அது ஜீவ ஆத்மாவை நான் காப்பாற்றிருக்கின்றேன். இதில் இருந்து புரிகிறதா? இந்த உலகத்திலே உயர்ந்தவன் இந்த சிவம் தான் என்று தெரிகின்றது. இந்த உலகத்தில் சிறந்தது இந்த சிவமா? இந்த உலகத்தில் உயர்ந்தது இந்த சிவமா? இந்த உலகத்தில் சிறந்தவை, இந்த உலகத்தில் உயர்ந்தவை இந்த சக்தி சக்தி சக்தி. சிவம் 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 தானடி. இந்த சக்தி இல்லையே, இந்த சிவம் இல்லை. இந்த சிவம் இல்லையே, இந்த சக்தி இல்லை. வார்த்தையை இந்த உலகத்தில் சிறந்தது சிவம் என்று இப்படி கொக்கரித்து குரல் கொடுத்து ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்களே சுவாமி, அதோ பார்த்தீர்களா ஒரு ஆலவிருச்சகம்? அந்த ஆலவிருச்சகத்தில் 2 வெண்புறா அமர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அதோடைய சக்தி எடுத்துக் கொள்கின்றேன். இந்த சிவத்தால் முடிந்தால் அதற்கு சக்தி கொடுத்து பறக்க வாக்குவாதத்தால் ஒரு ஜீவ ஆத்மாவை நான் பலியாவது விரும்பவில்லை. இப்பொழுது அந்த ஜீவனுக்கு உயிரை கொடுத்து விடு. பின்பு சிவன் பெரியதா அல்லது சக்தி பெரியதா என்று பரிசோதித்து பார்க்கலாம். அறிந்தது, அறியாதது, புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாதது அனைத்தும் உணர்ந்தவன் இந்த ஈசன். நீ கொடுத்தாய சக்தி எதற்கு கொடுத்தாய்? சிவம் என்று சொல்லக்கூடிய ஜடலத்துக்கு தானே. இந்த ஜடலமை இல்லை என்றால் உனது சக்தி தனித்து என்ன செய்ய முடியும்? அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்தில் உயர்ந்தவன் சிவம் தான்.
கொள்கை. சுவாமி, வெறும் ஜடலத்தை வைத்துக் கொண்டு தங்களால் என்ன செய்ய முடியும்? ஒரு பொருளானது இயங்க வேண்டும் என்றால் அதற்குள் இந்த சக்தியானவள் ஐக்கியமானால் தான் அந்த பொருளே எங்கும். அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்தில் உயர்ந்தவை, இந்த உலகத்தில் சிறந்தவை இந்த சக்தி சக்தி சக்தி. இருந்தாலும் ஆணுக்கு பெண் அடிமை என்பதை மறந்து விடாது. எனவே அந்த ஆண்மையை ஈன்றெடுப்பவள் இந்த பெண்மை அதை மறந்து பேசுகின்றாயா? பார்வதா, ஓம் என்ன பலத்தை வழியான நாதன்னா பார்வதா, என் வலதுகன் சூரியன், இடதுகன் சந்திரன், என் கை கால்களும் மரங்கள். நான் ஆடினால் அப்படி இருக்கு. இதைதான் பேச வேண்டும் என்று தெரியாமல் பேசுகின்றாயா? பார்வதா, கைலை நாதன் கருணை வாசல் ககனத்தோர்கள் பண்ணியும் லாசன் கைலை நாதன் கருணை வாசல் கருணை வாசல் ஈசல் இதுதான் பேச வேண்டும் என்ற ஒரு வரமுறை இருக்கின்றது. நாடகம் வச்சிருந்தேன்.